ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மாரியப்பன் அப்படின்னு ஒரு விவசாயி வாழ்ந்தான். அவன் மனதில் ஒன்று நினைத்தான். இந்த மண்ணி என்னை ஒரு நாள் கைவிடாது, நான் உழைத்தால் திருப்பி தரும். ஒரு வருஷம் மழை வரல, வயல்லாம் வறண்டு போச்சு. விதை வாங்க காசு இல்லைன்னு கிராமத்துல இருந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க பாரியப்பன் நடந்து வந்துட்டு இருந்தான். அந்த கூட்டத்துல வந்த தெளிவரு மாரியப்பனை பார்த்து பேசினாரு. மாரியப்பா, இந்த வயலை வித்துரு, நகரத்துக்கு போய் வேலை பாரு. இல்ல, இந்த மண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான். அப்ப அங்க ஒரு சின்ன துணி மூட்டை இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு கையளவு விதை இருந்துச்சு. அதை பார்த்து ஒன்று நினைச்சான். கடைசி நேரத்துல இந்த விதை உன்னை காப்பாத்துன்னு அப்பா சொன்னது நினைவு இருக்குது. அந்த விதையை எடுத்துட்டு வயலுக்கு சென்று இருந்தான் மாரியப்பன். அப்ப அங்க கூட்டமா நின்று பேசிட்டு இருந்தாங்க. இவனை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க தான் ஒன்னு சொன்னாங்க. மழை இல்லாம விதையா, இதான என்ன ஆக போகுது? இவர்கள் பேசினதை கண்டுகொள்ளாமல் மாரியப்பன் வயலுக்கு சென்று விதையை விதைத்தான். எதுவும் இல்லைன்னா கூட இந்த விதையாவது மண்ணுக்குள்ள போகட்டும். நாட்கள் போச்சு, ஒன்றும் நடக்கல. பசி, கடன், வலி. மாரியப்பன் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வயல் ஓரத்துல சத்தத்துடன் மழை பெய்கிறது. மாரியப்பன் காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல வயலுக்கு போயிட்டு இருந்தான். மாரியப்பன் அந்த வயலை பார்த்து அதிர்ச்சி ஆனான். ஏய், ஒரு முறை வந்துட்டியா? மாரியப்பன் வயல் தான் இந்த வருஷம் ஜெயிச்சது. சில வருடங்கள் கழித்து விதை இல்லாதவர்களுக்கு விதை கொடுத்து நம்பிக்கை கொடுத்தான். என்னை காப்பாத்தினது இந்த விதை இல்லை, நம்பிக்கை. ஒரு கை விதை கூட ஒரு நாள் ஒரு கிராமத்தையே காப்பாற்றும்.